ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ப்ரைமரி கீனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம யூனிக் கீனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இதில் உங்களுக்கே தெரியும், யூனிக் அப்படின்னா ஒரு யூனிக்கான வேல்யூஸை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் யூனிக் கீன்னு அது பேர் வச்சுருக்காங்க. யூனிக் கீனா அதில் வந்து டூப்ளிகேட்டே அக்செப்ட் பண்ணாது. ப்ரைமரி கீயும் டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாது, ஆனால் யூனிக்கையும் டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாது. ஆனால் ப்ரைமரி கீயில் வந்து நல்வழியை வந்து அக்செப்ட் பண்ணாது, இதில் வந்து நல்வழியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ப்ரைமரி கீக்கும் யூனிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரைமரி கீயில் வந்து நல்வழியை வந்து அக்செப்ட் பண்ணாது, யூனிக் கீயில் நல்வழி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதே மாதிரி யூனிக் கீயில் வந்து நீங்கள் ஒரு டேபிளுக்கு எத்தனை யூனிக் கீ வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைமரி கீ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு ப்ரைமரி கீ மட்டும் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் யூனிக் கீ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேபிளுக்கு எத்தனை வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி காம்போசிட் யூனிக் கீ இருக்குது. அதாவது நிறைய காலமை சேர்த்து வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணால் அது காம்போசிட் யூனிக் கீன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் காம்போசிட் யூனிக் கீலாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து டேபிள் லெவலில் தான் உங்களால் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ண முடியும். காலம் லெவலில் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து காலம் லெவலில் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், நம்ம இது நார்மல் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இது வரைக்கும் நம்ம நார்மல் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஒரு கிரியேட்ன்ற கீவேர்டு இருக்கும், நம்ம எந்த கிரியேட் பண்ண போகிறோமோ அதோட கீவேர்டு இருக்கும். டேபிள் கிரியேட் பண்ணுறதுனால டேபிள்ன்ற அந்த கீவேர்டு இருக்கும். டேபிளோட நேமை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளே யூஸரே அந்த டேபிளோட நேமை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க என்னென்ன காலம் நம்மளுக்கு வேணுமோ அந்த காலமை கொடுப்போம், அதோட டேட்டா டைப்பை நம்ம கொடுப்போம். இதில் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னென்னா, அதே காலம்லேயே நம்ம வந்து இந்த காலமுக்கு எனக்கு இந்த யூனிக் கீ தான் அப்படின்றத நம்ம கொடுப்போம்ல. ஸோ இதுதான் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது ஒரு காலமை நீங்கள் டிஃபைன் பண்ணுற அதே டைம்லேயே நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் டிஃபைன் பண்ணுறீங்க. அது பேர் யூனிக் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் கன்ஸ்ட்ரெயின்ட்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும், நம்மளே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நேமை கொடுக்கணும். இது வந்து யூசர் ப்ரொவைட் பண்ணுறதான நேம், கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நேம். நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நிறைய கீ இருக்குது. ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ, அது மாதிரி நிறைய இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம யூனிக் கீ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூனிக் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் அப்படி நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு டேபிளோட சின்டாக்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான SQL query தான் இந்த query. ஓகேவா? வேணால் நோட் பண்ணிக்கோங்க. போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த டேபிளில் எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா டேட்டாஸ் எதுவுமே வரல. ஓகேவா? இப்போ நம்ம போய்ட்டு இந்த டேபிளை நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் இதெல்லாம் நார்மல் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஆனால் இது ஒன்று தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நேம் என்ன அப்படின்னா அந்த நேமை நம்மளே கொடுத்துருக்கோம். நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணுறோம், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணுறதுனால யூனிக்னு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு EMP1 கிரியேட்டட்னு வருது. இப்போ நம்ம போய் யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? நம்ம கிரியேட் பண்ணதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ட் அதே நேம் EMPUKன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து யார் கிரியேட் பண்ணா அப்படின்னா யூசரே நேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் யூசர் ஜென்ரேட்டட்னு வருது. இது எனேபிள் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்குது. ஸோ எந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க, EMP1 டேபிளில் அப்படின்றதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கான query என்னது, select star from EMP1. இப்போ நம்ம இதை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேபிளோட காலம்ஸ் எல்லாமே இருக்குது. எம்ப்ளாயி ஐடின்ற காலம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி, மொத்தம் 4 காலம் வச்சுருக்கோம். ஆனால் டேட்டாஸ் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டாஸ் நான் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரேன். மொத்தம் 40, அதாவது 4 ரெக்கார்ட்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 அப்படின்ற 4 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் வந்து திருப்பி நான் வந்து இதில் வந்து 30 இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்சர்ட் ஆக விடாது. ஏன்னா யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் அப்படின்னு வருது பாருங்கள். அப்படின்னா உங்களால் டூப்ளிகேட்டை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இந்த யூனிக் கீ அப்படின்றது உங்களால் டூப்ளிகேட் இன்சர்ட் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு எரர் வரும். நீங்கள் வந்து டூப்ளிகேட் இன்சர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இல்லைனா என்ன பண்ணணும்,
ஏற்கனவே இதே நேம் 13 இருக்கிறத ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமேட்டு இதை இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த 13ன்றதுக்கு பதில் வேறு ஏதாவது நீங்கள் வேல்யூ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது வந்து உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம நல் வேல்யூ ஏதாவது இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் யூனிக்கு வந்து நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து நல் வேல்யூவை இதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம அதே காலமுக்கு நல் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு ரோ இன்சர்ட்டட்னு வருது பாருங்கள், 1 ரோ இன்சர்ட்டட். இப்போ நம்ம போய் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேபிளில் அந்த இடத்துல நல்லுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ப்ரைமரி கீக்கும் யூனிக் கீக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ப்ரைமரி கீயில் வந்து நல் வேல்யூ கூட அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஆனால் யூனிக் கீயில் நல் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதுதான் யூனிக் கீக்கும் ப்ரைமரி கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இதிலே செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் நம்மளே கிரியேட் பண்ணி அதுக்கான நேமும் நம்மளே கொடுத்தோம். நம்ம நேம் கொடுக்காம கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டேபிளை ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ரெக்கார்டும் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் நான் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் கொடுக்காம வெறும் அது யூனிக் கீ தான், இந்த காலமுக்கு வந்து யூனிக் கீ அப்படின்றது ஒண்டி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டேபிளை நான் வந்து ரன் பண்ணுறேன். நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு அந்த யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த எம்ப்ளாயி 1ல் வந்து ஏதாச்சும் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம நேம் வந்து கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஒரு நேம் எடுத்துக்கிச்சு. அது மாதிரி இங்கே ஜென்ரேட்டட் பை அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஜென்ரேட்டட்னால ஜென்ரேட்டட் அப்படின்ற கீவேர்டு வருது. ஆனால் இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டட் நேம் அப்படின்றது வரும். ஓகேவா? இது எந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த டேபிளோட நேம் வரும். ஸோ இது எல்லாமே வரும். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் ஒண்டி தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம அதில் வந்து நம்மளே கொடுப்போம், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே கொடுத்துருப்போம். ஏன்னா இதில் வந்து நம்ம கொடுக்காம கிரியேட் பண்ணியிருப்போம். அதனால சிஸ்டமே வந்து யூனிக்கு வந்து அதுவே ஒரு நேம் எடுத்துக்கும். மீதி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேம். நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பாருங்கள், நான் இப்போ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு திருப்பி இதே 10ன்ற டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். அதே இது நான் இப்போ வந்து இதில் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பார்த்தீங்களா, திருப்பி 1 ரோ இன்சர்ட்டட் அப்படின்னு வருது. இப்போ நான் போய் இந்த டேபிளை குறி பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த டேபிளை குறி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து நல் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து யூனிக் கீ. ஓகேவா? இது வந்து காலம் லெவல் யூனிக் கீ. ஓகேவா? இது டேபிள் லெவல் யூனிக் கீ அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டேபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எந்த காலமுக்கு அந்த யூனிக் கீ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த காலமோட நேமை நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேபிளை வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஸோ டேபிளை வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா இது நார்மலாக நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ நம்ம பண்ணுவோம், டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான காலம் கொடுப்போம், அதுக்கான டேட்டா டைப் கொடுத்துட்டு அதுக்கான லென்த்தையும் நம்ம கொடுப்போம். இது நார்மலாக நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். உங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா நான் வந்து அதை நான் போன வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அதில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். அது கூட நம்ம வந்து இந்த கீயை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது இதை ஒண்டி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, அதோட நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயினோட கீ நேமை கொடுக்கணும், என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண போகிறோம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும், எந்த காலமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். EMP ID அப்படின்ற காலமுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் EMP ID அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதை வச்சு நம்ம இப்போ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம அந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படின்றது ஜென்ரேட் ஆகிடுச்சு. டேபிள் நேம் வந்து EMP1. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நான் 10 வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்சர்ட் பண்ண விடாது. நான் ஏதாவது நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்சர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் திருப்பி அந்த டேபிளை வந்து சில கொரி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. உங்களால் டூப்ளிகேட் இன்சர்ட் பண்ண முடியாது. ஆனால் நல் வேல்யூஸ் வந்து உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். இந்த ப்ரைமரி யூனிக்கின்னு கொடுத்தீங்கன்னா நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும். இது ஒரு டேபிளுக்கு எத்தனை வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரைமரிக்கு மாதிரி ஒன்று தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இது உங்கள் டேபிளுக்கு நீங்கள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
இதுதான் வந்து யூனிக்கியோட காலம் லெவல் அண்ட் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.